எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அவசரமாகவும் அரசல் புரசலாகவும் ஓடிட்டு இருந்த எங்களோட வாழ்க்கையை பிடிச்சி நிறுத்தி அழகாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. முதல்ல ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் முதல்ல பண்ண வேலை ஒரு குட்டை எடுத்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மரங்களை நட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆரம்பத்தில் மரம் நட்டப்போ நாங்கள் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி கொண்டு போய் ஊற்றிட்டு இருந்தோம். ஒரு 200 மரம் கிட்ட ஆனதுக்கப்புறம் டெய்லி தண்ணி ஊற்றுறது ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பைப் போட்டு பைப்பில் ரெயின் இரிகேஷன் செட்டப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மரங்கள் கொஞ்சம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் இந்த 5 வருஷத்தில் நம்மளோட ஃபார்ம் எப்படியெல்லாம் மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு, அது முடிஞ்ச அளவுக்கு எங்ககிட்ட இருக்க வீடியோஸில் உங்களுக்கு காட்ட பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலரான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வருஷம் ஃபார்ம் எப்படி இருக்குது, என்ன மாற்றம் இருந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு வரேன். இந்த வருஷம் மண் வீடு கட்ட ஆரம்பித்ததுனால மண் எடுத்து ஒரு புதுசாக ஒரு குட்டை இந்த பக்கமே கேட்டு பக்கத்துலேயே அமைச்சிருக்கோம். அதில் வாத்துகளும் கூஸும் சேர்ந்து குளிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கமாக புதுசாக கர்நாடகாவுக்காக ஒரு ஹட் ஹவுஸ் வந்து கட்டிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த ஹட் ஹவுஸ் வந்து நான் பாண்டிச்சேரி பீச்சில் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அதே போல் இங்கேயும் கட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே புதுசாக ஒன்று கட்டிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் இது யாராச்சும் வந்தால் ஒரு ஹாஃப் டேவோ 1 டேவோ தங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் இது கம்ப்ளீட் ஆகலை. பொறுமையாக எனக்கு டைம் கிடைக்கும்போது அதையும் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இந்த வருஷம் புதுசாக ஒரு அடிஷன் நம்மளோட ஃபார்மில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் மட் ஹவுஸில் நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ சுற்றிலும் பூசு வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. நடுவில் கொஞ்சம் பிஸியானதுனால இந்த வேலைகள் கொஞ்சம் நிறுத்தி வச்சப்பட்டிருக்கு. மறுபடியும் இந்த மழை வர்றதுக்குள்ளே வேலைகள் தொடர்ந்து அடுத்து ஒரு அப்டேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் மட் ஹவுஸில். நீங்கள் இப்போது இந்த பக்கம் ரேபிட் ஷெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 பக்கமும் மரங்கள் வச்சு நிழல் நல்லா வர மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த 2-3 வருஷத்தில் மரங்கள் நல்லாவே பெருசாகி ரேபிட் ஷேக்கில் 2 பக்கமும் நல்லா நிழல் அடிக்குது. அதனால் முயல்கள் வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பண்ணைக்குட்டை. இந்த பண்ணைக்குட்டையில் இந்த வருஷம் மழை சரியாக பெய்யாததுனால குட்டை காஞ்சிருக்கு. இப்போது மழை காலம் ஆரம்பிக்க போகுது இன்னும் 2 மாதத்தில். அதுக்குள்ளே குட்டைகள் ஃபுல்லாகவே ரொம்பிடுங்க. இந்த பக்கம் நம்ம பார்க்குறது நம்ம தேங்காய் காய வைக்கிறதுக்காக செஞ்ச சோலார் ட்ரையர். அது போன பிப்ரவரியில் அடித்த காற்றுல கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அது அடுத்த முறை நம்ம ரிப்பேர் பண்ணும்போது அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம மெட்டலில் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது காய வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது நம்ம மெட்டல்லே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இங்கே குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. இது எங்களோட கிச்சன் கார்டன். இந்த ஒரு கார்டன் மட்டும்தான் கோழிங்க உள்ளே போக முடியாத மாதிரி இருக்கும்.
மற்ற கார்டனில் எல்லாமே கோழிங்க பூந்து அவங்கவுங்க வேலையை காட்டிடுறாங்க. இதில் இப்போ எல்லா விதைகளும் நட்டு வச்சுருக்கோம். மழை பெஞ்சதுன்னா ஒன்று ஒன்றா அதை அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிடும். இது எங்களோட ஃபேவரட்டான ஹேங் அவுட் ஸ்பாட். வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அழகாக வேலையை முடிச்சுட்டு இந்த பக்கமாக வந்து படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். மழை பெய்கிற டைமில் மாடுகளையும் கொண்டு வந்து இதுக்குள்ளே கட்டி. இது தற்போது எங்களோட வீடாக இருக்குது. இந்த வருஷம் எங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த இடத்துல சின்னதாக ஒரு நர்சரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி செடிகளை எல்லாமே வந்து மரத்தோட நிழலில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி கொண்டு போனோம். எப்போது எங்களோட ஃபார்முக்குள்ளே கோழிகள் மறுபடியும் வந்துச்சோ அதுக்கப்புறமா நர்சரி வைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருந்தது. அதனால் அதுக்குன்னு ஒரு தனியான இடம் தேவைப்பட்டதுனால வீட்டுக்கு பின்னாடியே இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுறதும் ஈஸியாக இருக்கும், நமக்கு அடிக்கடி ஞாபகமும் வரும் அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடியே ஒரு நர்சரி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்களோட கிச்சன் கார்டன். இதில் கோழிங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணதுனால சுற்றி வந்து மீன் வலையை வாங்கி கட்டியிருந்தோம். அப்போது ஒரு தெருநாய் வந்து உள்ளே பூந்துட்டு அது வெளியே போக முடியாமல் அந்த வலையை கிழிச்சிட்டு போயிடுச்சுங்க. அதை வந்து மறுபடியும் சரி பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குற பாதை நம்மளோட ஃபுட் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகிற பாதை. போன இதில் பார்த்த வீடியோக்கும் இப்போ பார்க்குறதுலையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மரங்கள் எல்லாமே அடர்த்தி ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கு. வெளியே இருந்து நடந்து வந்துட்டு நம்மளோட ஃபுட் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகணும்னா அப்படியே ஃபுல்லாக நிழல் சூழ்ந்து அழகாக டெம்பரேச்சர் ரொம்ப நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கும். அது உள்ளே போனதுக்கப்புறமே ஆஹா இவ்வளோ வெயிலில் இருந்துட்டு இவ்வளோ குளுகுளுன்னு இருக்கே அப்படின்னு தோணும். எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு சில மரங்கள் இன்னமும் வந்து சின்னதாகவே இருக்குது. ஆனால் இப்படி தாங்க ஒரு காட்டில் எல்லா மரமும் ஒரே நேரத்தில் பெருசாகிடாது. ஒரு சில மரங்கள் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதோட டைம் வர வரைக்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கான டைம் வந்ததுக்கப்புறம் அது சடன்னு பெருசாக வளரும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பக்கத்துக்கான உணவு காட்டில் தண்ணி அந்தளவுக்கு பாயாதுங்க. அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக மரங்கள் வளர முடியல. அதுவே அந்த பக்கத்தில் இருக்க உணவு காட்டை நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து மரங்கள் பெருசாக வளர்ந்துருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது நம்மளோட வேர்க்கடலை கழனி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கழனியில் தான் நம்ம வேர்க்கடலையை போட்டு எடுத்துக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது நம்ம கழனியில் வந்திருக்கு கரண்ட் கம்பமும் அதுக்கான ஃப்ரீ சர்வீஸும். இந்த ஃப்ரீ சர்வீஸில் தான் நம்மளோட கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சிக்கிறோம். அந்த தண்ணி தான் நம்மளோட ஃபுட் ஃபாரஸ்ட்டுக்கும் நம்மளோட கழனிக்கும் பாயறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது ஃபாடர் ஃபீல்டு. இதில் முயலுக்கு தேவையான தீவனங்களும் மாட்டுக்கு தேவையான தீவனங்களும் இருக்குது. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம முயலுக்கும் மாட்டுக்கும் கோழிங்களுக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ பழைய ஃபுட் ஃபாரஸ்ட்டில் மரங்களை நட்டு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதனால் இதுக்கப்புறமா அதுங்களுக்கு அவ்வளோவா தண்ணி தேவைப்படாது. அந்த ஒரு காரணத்தினால இப்போது அடுத்த ஒரு ஏரியாவில் ஃபுட் ஃபாரஸ்ட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம். இதே போல் என்கிட்ட இருக்க நிலம் ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டாக ஆக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. பார்ப்போம் நம்மளோட காலம் நம்மளை எப்படி கொண்டு போகுதுட்டு. இந்த இடத்துல தான் எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாங்கள் பயிர் வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கருப்பு கலரில் டேங்க் இருக்கும்.
இந்த டேங்க்கில் இருந்து தான் தண்ணி நம்ம வீட்டுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் வருதுங்க. ரைட் சைடில் வெள்ளையாக நீங்கள் பார்க்குறது நம்ம புதுசாக கட்டியிருக்க டாய்லெட்டும் அது கூடவே கட்டியிருக்க ஸ்விம்மிங் பூலும் தாங்க. நம்மளோட மண் வீட்டில் ஒரு பாகம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. அதாவது வந்து வீட்டில் பாதி ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கூரை போடுறது தான் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து கிச்சன். ஸோ இந்த பக்கத்து மட் ஹவுஸு இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே கட்டி முடிச்சிடணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்குறது நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பூச்சி வேலை நடந்திருக்கு. இதே போல் 3 முறை நடக்கும். 3 முறை நடந்ததுக்கப்புறம் செவுரு எல்லாமே நல்லா சாஃப்டாக ஆகிடும். அது கூரை போட்டதுக்கப்புறம் தான் பண்ணுன்றதுக்காக அதை நிறுத்தி வச்சுருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட கழனிக்கு ஃபுல்லாக வேலி போடணும்னு சொல்லி உயிர் வேலி கிழுவையை ஆர்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுட்டு வச்சோங்க. நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு 1000 கன்று மட்டும் வாங்கி அதை நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லி ஃபுல்லாக கிழுவை கொஞ்சம் கேப் விட்டு நான் நட்டு வச்சுட்டு இப்போது அந்த கிழுவை வேலியும் அதை சுற்றி நம்ம நட்டு வச்ச செடிகளும் ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த பக்கத்தில் தண்ணி அந்தளவு இல்லாததுனால கொஞ்சம் பொறுமையாக தாங்க வளருது. அதுக்கப்புறம் முதல்ல நம்ம ஃபுட் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்கும்போது ஜேசிபி வச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துல எல்லாமே 9க்கு 9 சைஸ் 9க்கு 9 இடம் கேப்பு விட்டு அதில் ஒரு குழி எடுத்து அந்த குழியோட மண்ணை 2 மாதம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழிகள் எல்லாமே மறுபடியும் மூடிட்டு மேடாக்கி அந்த மேட்டு மேலே தான் நம்ம வந்து செடிகளை நட்டோம். So some husbands buy flowers, chocolates home, and my husband is buying more and more saplings. See how much we got, how many of those we are going to plant shortly. Can you tell what is the plant? Timberwood. Okay. Is this timberwood as well? Same. O, 2 kamyki chcesz zabrać teraz, co? Junior. No. Co tam się dzieje? O, 1 ci wystarczy, co? Prawie na nogę co upuściłeś, chłopaku? Making food forest. So we have a lot of plant trees here. We have jackfruit, banana, mangoes, guava, chiku. So we have coconut here and then tomatoes here. We have moringa growing here. This place we have planted tomatoes, brinjal and chilies. It's been a week that we planted them here and they look healthy. I have to water them shortly. நான் ரெயின் இரிகேஷன் சூஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் நம்ம எல்லாமே வந்து மேடுகள் மேலே நம்ம செடிகளை நட்டுட்டு அதில் வந்து நம்ம ரெயின் வச்சோம்னா நல்லா மழை துளி மாதிரி மேலே இருந்து படுறதுனால அழகாக தண்ணி ஊறிடும். அதுவே ட்ரிப்பு நம்ம வச்சோம்னா மேடு பள்ளத்துக்கு வந்து ட்ரிப்பு சரியாக வந்து சொட்டுமா சொட்டாதான் எனக்கு டவுட் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால ரெயின் இரிகேஷன் செட்டப் போட்டுட்டேன்.
This is the food forest after 1 month's time. It's getting green in most of the places. So today we are checking the growth of all the saplings that we have planted. This is like almost a month. We can see this 2 new leaves coming, and these 2 big leaves, they actually started growing after we have planted here. And this is a turmeric plant. It's growing nice. More bananas in this lane. So we have mixed varieties of plants here. So 1 banana, and then next we have a timberwood tree, and again banana, and then a fruit tree, something like that. What not click? 3, 4, 5 bottle gourds. நாங்கள் வந்த புதுசில் ஆர்வமாக எல்லா செடியும் வச்சுட்டோம். ஆனால் அதில் வர காயை எப்படி பறிக்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சுரக்காயை நாங்கள் பறித்து எடுத்தோம். ஆனால் இப்போது தினமும் ஒவ்வொரு விஷயங்கள் புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம் நம்மளோட ஃபார்மில். Baby pumpkin. Wow. Small brinjal. Yeah. We already got one chili. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபுட் ஃபாரஸ்ட் நல்லபடியாகவே வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போது கொரோனா காலகட்டத்தில் மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டாயமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. எல்லாருமே வந்து வெளியே போகாமல் வீட்டிலே இருந்ததுனால பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சோ அதுதான் காரணமாக என்னன்னு தெரியல. ஆனால் நான் நல்லாவே நோட்டீஸ் பண்ணேன், அந்த வருஷம் ஒவ்வொரு மாதமும் 1 மழை 2 மழையாச்சும் வந்துடும். காடுகள் ரொம்ப அழகாகவே பெருசாக வளர ஆரம்பிச்சிது. 2 வருஷம் கழித்து நம்மளோட ஃபார்முக்கு வந்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எடுத்த வீடியோ. This is our food forest. It's almost 2 years old. We have around 78 different varieties of trees and some medicinal herbs, like 12 different medicinal herbs. Each plant is around 9 feet away from each other. So we have a spacing very dense one, so that the plants will compete with each other and grow much faster. And we also have 1 timberwood tree and 1 fruiting tree. So after 30 years, maybe we'll chop off all the timberwood tree and we'll have a fruiting tree. It will be a fruit orchard. So people used to ask like, why are you planting timberwood tree in between the fruiting tree? Will it be difficult to harvest the timber? Yeah, a bit it will be difficult to harvest when we are doing it after 30 years. But the reason I'm doing this is if I plant only timberwood tree here everywhere, after 30 years I chop and everything will be like barren earth and I have to start over again from the beginning. But now what I did is we have a timberwood tree and a fruiting tree. After 20-30 years, when you chop off the timberwood tree, the fruit trees will take up the extra space and the forest will always be there. After me, my son will be there, my grandchild, if they're willing to be here. They don't have to start from the beginning. They can start from where I left.
of the timberwood tree called Karumarudhu. I don't know the English name, but it's a very good timberwood tree. And on top of that, we have a vine climbing. This is ridge guard. You can see the ridge guard here. So this started giving food for us. So this one goes off and off on. Like this is not a perennial crop. So maybe 6 months it will be there, and then again we have to replant it. So we are always concentrating on putting plants that we don't have to be bothered about at all, and we get returns like year on year. For example, these pineapples, we just planted them, and once we harvest them, a new shoot will come, and then they start giving us fruit every year. We don't have to do the digging, planting, and then fertilizing all the time. We don't have to do that. And next one is this turmeric. Turmeric is also perennial. Whatever we want, we can harvest. Garlic, ginger, everything. We plant it here. Sorry, not garlic, only ginger. This is called Ilupai Maram. We can get biodiesel from this particular tree. This will be like a canopy tree, very huge, like a banyan tree. It starts flowering after 10 years of time. So once we get the seeds from them, we can make biodiesel. We can have our own diesel. This can run all the diesel pumps. இன்றைக்கி நம்மளோட ஃபுட் ஃபாரஸ்ட் மரங்கள் எல்லாமே 20 அடிக்கு மேலே வளர்ந்து நல்லா அடர்த்தியாக உள்ள நிழல் கொடுத்து மனசுக்கு சந்தோஷமாகவும் பறவைங்களுக்கு ஒரு கூடாரமாகவும் எங்களுக்கு பறவை சத்தம் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கும். மரங்கள் வைக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வருஷம் வாழை மரங்கள் எல்லாமே பெருசாக வளர்ந்துருந்துச்சு, மற்ற மரங்கள் எல்லாமே சிறந்தா இருந்துச்சு. ஆனால் காலங்கள் போக போக வாழை மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிழல் பட்டதுனால கம்மியாயிடுச்சு. இப்போது ஒரு சில இடத்துங்களில் வாழை மரம் இருக்குது, மற்ற இடத்துல எல்லாமே நம்ம வச்சுருந்த பழமரங்கள் பெருசாகி அதோட பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சப்போட்டா, சீதா, முந்திரி, நாவல், அதுக்கப்புறமா அத்தி, இந்த மாதிரி நிறைய பழங்கள் வளர ஆரம்பிச்சிச்சுங்க. முதல்ல எங்களுக்கு வெஜிடபிள் கார்டன் 2022 நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா கொஞ்சமான இடத்துல பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, கொஞ்சம் பெருசாக பண்ணலான்ட்டு வீட்டுக்கு பின்னாடி இருந்த இடத்த கிளியர் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது எங்ககிட்ட கோழிகள் இல்லாததுனால அந்த வருஷம் நல்ல ஈல்டு எடுக்க முடிஞ்சுது. சரி, அடுத்த வருஷம் அது பக்கத்துலேயே ஒரு தொட்டியை கட்டிட்டு தண்ணி கொடுத்து இன்னும் நல்லா பெருசாக ஈல்டு வருஷம் ஃபுல்லாக வர மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு தொட்டி கட்ட ஆரம்பித்தோம். தொட்டி கட்டும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நம்மளோட ஏரியாவில் பாத்ரூம் இல்லாமல் இருக்குது, அதனால் தொட்டிக்கு பின்னாடியே ஒரு பாத்ரூமும் கட்டிடலான்ட்டு அதையும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்விம்மிங் பூல் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு அதே போல் வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. பாத்திகளை அமைச்சிட்டு அதில் எரு எல்லாமே கொட்டிட்டு அந்த வருஷம் நல்லாவே வந்து ஈல்டு எடுத்தோங்க. ஆனால் அடுத்த வருஷம் நம்ம
கழனியில் கோழிகள் வந்ததுனால சுற்றி வேலி வைக்கலான்னு சொல்லிட்டு கிழுவைகளை வச்சு வேலி வச்சோம். இருந்தாலும் அந்த கோழிகள் அந்த செடிகளை எல்லாமே தாண்டி போயிட்டு எந்த செடியோ கீரையோ எதுவுமே வளர விடாமல் எல்லாத்தையுமே வந்து சீச்சு போட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால வேறு வழி இல்லாமல் மீன் வலைகளை வாங்கி கட்ட வேண்டியதாக போச்சு. இதை கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் அது உள்ளே போகிறது கம்மியாச்சு. அதனால் அந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறமா அதையும் கிழிச்சிட்டு அவங்க ஜாலியாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. We'll give to rabbits. இந்த 5 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் நிறைய தவறுகள் பண்ணுறோம். அந்த தவறுகளை கரெக்ட் பண்ணி முன்னாடி வந்த ஈல்டை விட கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரும். ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வருஷங்களில் தவறுதலாக போகுது. அதை எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டு தான் வரோம். இப்போது எங்களால் வந்து 100% ஃபுல்லாக இன்னும் அட்டைன் பண்ண முடியல. ஆனால் வருகிற காலத்தில் 100% எங்களோட தேவைகளை நம்மளோட பண்ணையிலேருந்தே நம்ம பூர்த்தி பண்ணிக்க எய்ம் பண்ணுறோம். காலம்தான் அதுக்கு பொறுத்து இருந்து பதில் சொல்லணும். வீடியோவை பொறுமையாக இவ்வளோ தூரம் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ சஜஷன்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கட்டாயமாக எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.